ஒசூர் சிக்காட் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் தவறவிட்ட தங்கச்சங்கிலியை ஒருவர் நேர்மையுடன் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நெகிழ்ச்சியான சம்பவம் நடைபெற்றது. வங்கியில் சொத்து ஆவணங்களை சரிபார்க்கச் சென்றிருந்த ஒருவரின் ஷர்ட்டில் அணிந்திருந்த தங்கச்சங்கிலி லேசாக அருந்த நிலையில் இருந்ததால் அதை கழற்றி காரில் வைக்க முயன்றபோது கவனக்குறைவாக கீழே விழுந்துள்ளது. இதை அவர் கவனிக்காமல் சென்றுவிட்டார். பின்னர் அந்த இடத்தில் கீழே கிடந்த தங்கச்சங்கிலியை கண்டெடுத்த கேரளாவைச் சேர்ந்தவரும் தற்போது ஓசூரில் மூக்கண்டப்பள்ளியில் உள்ள ராஜாஜி நகரில் வசித்து வருபவருமான திரு அனில்குமார் உடனடியாக அந்த சங்கிலியை சிக்காட் காவல் நிலையத்தில் நேர்மையாக ஒப்படைத்ததுடன் சம்பந்தப்பட்ட வங்கி கிளை மேலாளருக்கும் தகவல் தெரிவித்துள்ளார். இதனிடையே தங்கச்சங்கிலியை தவறவிட்டவர் வங்கி மேலாளரை தொடர்பு கொண்டபோது தவறவிட்ட தங்கச்சங்கிலி காவல் நிலையத்தில் இருப்பது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து சிக்காட் காவல் நிலையத்திற்கு சென்று உரிய விசாரணை மற்றும் அடையாள சரிபார்ப்பிற்கு பிறகு தனது தங்கச்சங்கிலியை அவர் மீட்டுக் கொண்டார். இச்சம்பவம் தொடர்பாக சிக்காட் காவல் நிலைய ஆய்வாளர் திரு சையத் முபாரக் அவர்கள் விசாரணையை தெளிவாக மேற்கொண்டு நேர்மையும் ஒழுக்கமும் காட்டிய திரு அனில்குமாரை பாராட்டினார். மேலும் ஒசூர் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் ஊடகத்தின் சார்பில் பொதுமக்கள் எந்தவொரு பிரச்சனையையும் அச்சமின்றி நட்பான முறையில் சிக்காட் காவல் நிலைய ஆய்வாளர் திரு சையத் முபாரக் அவர்களை நேரடியாக அணுகி பேசலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓசூரின் ஒவ்வொரு செய்திகளையும் அப்டேட்டும் உங்கள் மொபைலுக்கு நேரடியாக பெற இப்போதே ஓசூர் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். என்ன நடந்துச்சு அப்படியே சொல்லுங்க. ஆக்சுவலாக நாங்கள் பேங்க் விசிட் பண்ண போனோம். ஒரு ப்ராப்பர்ட்டி விஷயமா டாக்குமெண்ட் செக் பண்ண போயிட்டு. ஸோ அந்த டைமில் என்னோட சைன் வந்துட்டு லைட்டாக கிராக் ஆயிருந்துச்சு டிஷர்ட்டில் மாட்டி. அதை நான் கைட்டி காரில் வைக்க போனேன். ஸோ அது அப்படியே பை மிஸ்டேக்காக கீழே விழுந்துருச்சு. அப்படியே நான் டோர் விட்டு இறக்கும்போது கீழே விழுந்துருச்சு. சார் அந்த நேரத்தில் நான் ரிவர்ஸ் எடுத்திருக்கேன். சார் கரெக்டாக அந்த இடத்துல பார்த்து அந்த சைனை நோட்டீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருக்கேன், சிப்காட் போலீஸ் ஸ்டேஷனில். அப்புறமா எனக்கு பிரான்ச் மேனேஜருக்கு நான் கால் பண்ணி கேட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு சைன் பிரான்ச்லேயும் போய் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ பிரான்ச் மேனேஜரை நான் கேட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சிப்காட்டில் உங்கள் சைன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே நான் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இவரை வந்து நான் பார்த்து தேங்க் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். உங்கள் பேர்? அனில்குமார். அனில்குமார். எந்த ஊர் நீங்கள்? கேரளா. இங்கே தங்கிறீங்க? இங்கே ராஜாஜி நகர் முக்கண்டப்பள்ளி. சரி, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.